பிரேம் ரியல் எஸ்டேட்னு பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வலசரவாக்கத்திலும் ஒரு 350 மீட்டர் தான். ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு கிரவுண்டு G+1ங்க. அது மேலே ட்ரிபிள் பெட்ரூம் நல்ல பெருசாக இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ட்ரிபிள் பெட்ரூம் செம்ம பெருசாக இருக்கும். ரெண்டல் இன்கம் நல்லா பார்க்கலாம் நீங்கள். இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி தாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு. கீழேயும் வந்து ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் கணக்கு தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ப்ராப்பர்ட்டி நீட்டாக இருக்குது. இது வந்து மெயின் லேண்டு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வருது. சரிங்களா. இது வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ரெண்டல் இன்கம் பார்க்கலாம் தாராளமாக. ஆனால் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணணுங்க. ரெனோவேஷன் பண்ணிங்கன்னா பில்டிங் சூப்பராக இருக்கும். சரிங்களா. ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போது இங்கே ரைட் நோ ஒரு கிரவுண்டு போயிட்டுருக்க ரேட் பார்த்திங்கன்னா 3.50 lakhs வரைக்கும் போகுதுங்க. 3 crore 50 lakhs வரைக்கும் போகுது இங்கே லேண்ட் ரேட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4 crore 10 lakhs வரைக்கும் கோட் பண்ணியிருக்காரு. ஸ்லைட்டாக நெகோஷியபிள் உண்டு. பிரேம் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக நெகோஷியேஷனோடு நான் பண்ணித்தரேங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. சரிங்களா. தேங்க்யூ.